ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு தனியா, கருவேப்பிலை, காஞ்சி மிளகா போட்டு ஒரு பொடி ஒன்று விற்பாங்க ஆந்திராவில். வந்துட்டு இது வந்து தனியால் பொடின்னு சொல்லுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசைக்கு எல்லாத்துமே சாப்பிட்லாம். சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்துட்டு எங்களதில் வந்துட்டு இந்த குழந்த பிறந்த ஒரு 9 நாட்கள் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போடுவாங்க. அந்த பொடி ரொம்ப நாளாச்சு செஞ்சு வச்சு ஸ்டாக் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்கு தான் செஞ்சுன்னு இருக்கேன். செய்யும்போது பயங்கர தலைவலி. அப்புறம் ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த பொடி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். தனியா, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து அப்புறம் மிக்சியில் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு பல்ஸில் விட்டுட்டு அப்புறம் நல்லா பொடியான உடனே ஒரு பதம் பார்த்துட்டு நிறைய பூண்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் தனியால் பொடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.